வணக்கம் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம கிட்ட இருக்க எல்லா கிளாஸ் டங்கையும் என்ன பண்ண போறோம்னா, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்மகிட்ட இருக்க டேங்க்ல என்னென்ன இருக்குன்னு சொல்றேன் பாருங்க. ஜெயிண்ட் மௌலி, கிளீனா டேங்க் இருந்தாலும் அதுக்குள்ள கொஞ்சம் அழுக்கான கப்பீஸு, அதுக்கு பக்கத்துல 2 நார்மல் மௌலி, இந்த மாதிரி இது இருக்கு. பக்கத்துல இருக்க 4 டேங்க்லேயுமே பீட்டா தான் இருக்கு. இதெல்லாம் வந்துட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு வேஸ்ட்டான டப்பு. இந்த மாதிரி டப்பு எடுத்து நம்ம எல்லா தண்ணியும் எடுத்துக்கலாம். சாரி, எல்லா மீனையும் எடுத்து போட்டுடலாம். வாய் நல்லா வளருது. மீன் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீட்டாக அந்த டப்பா கழுவி வச்சிடணும். கழுவிட்டு அந்த மீனெல்லாம் போட்டு ஒவ்வொன்றா அப்படியே வீடியோவில் பார்ப்பீங்க. நம்மகிட்ட இருக்க எல்லா மீனையும் உள்ள போட்டால் அழகாக தெரியுமாங்கிறத விட கண்ணுக்கு தெரியுமாங்கிறது தான் ஃபஸ்ட்டு கேள்வி. ஏன்னா இவ்வளோ அழுக்காக இதாக இருக்குது. தண்ணிக்குள்ளே போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரி மெதுவாக தான் போச்சு. அதனால நான் ஸ்பீட் போட்டேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான மீனெல்லாம் எடுத்து போட்டு ஒன்றா போட்டு அப்புறம் தான் பார்த்தேன் சில இதெல்லாம் செத்து வேறு கிடந்துச்சு. சரியாக ஃபுட்டெல்லாம் போடாமல் பின்னாடி வச்சனால ஃபுட்டெல்லாம் போட முடியலன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே எடுத்து பொறுமையாக போட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த ஒரு பிளாஸ்டிக் இருக்கும், அந்த பிளாஸ்டிக் எடுத்து போய் பீட்டாலாம் எடுத்து வைக்கலான்ட்டு அதை எடுத்து வச்சேன். அதை பிடிக்கிறவங்கள வலை இருந்தாலும் அந்த டைமில் வலையை பிடிக்க தோணல. இந்த கப்பை வச்சு பிடிக்கலான்ட்டு கப்பை வச்சு பிடிச்சி ஒரு ஓரமாக வச்சாச்சு. ஓரமாக வச்சதை இன்னொரு ஓரமாக வச்சாச்சு. அது வந்துட்டு எது டிஸ்டர்பும் வரக்கூடாதுங்கிறக்காக. அப்புறம் அதெல்லாம் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம இந்த டேங்கெல்லாம் பார்த்தா இவ்வளோ டேங்கை நம்ம வேஸ்ட் பண்ணுறோமாங்கிற மாதிரி லைட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த இடத்த க்ளீன் பண்ணி வச்சா தான் நம்ம ஹோமுக்கும் நல்லதுன்ட்டு அப்படியே பக்கத்தில் தண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு ஐடியா பிளான் போட்டேன். ஒரு பெரிய டியூப் இருந்துச்சு. அதை வச்சு உறிஞ்சு எடுத்துடலான்னு உரிய வாயில் தான் பாதி தண்ணி போகுது, அந்த அழுக்கான தண்ணி. அப்புறம் அதை துப்பி ஒவ்வொன்றா எடுத்து முடிச்சாச்சு. இந்த டேபிளை க்ளீன் பண்ணி பார்த்தா தான் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் கீழே சில வேலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் தண்ணியெல்லாம் இருக்கும். அப்புறம் இந்த டேங்கை பார்க்கும் போது சரி இது சேல் பண்ணிடலான்ட்டு இந்த கோயம்புத்தூர் சைடு இருந்தீங்கன்னா கொரியருக்கு வழி இல்லை, கோயம்புத்தூர் சைடு இருக்கவங்களுக்கு இது 300 ருபீஸ்க்கு தரேன். ஒரு 1க்கு 1 அப்படிங்கிற மாதிரி அடி. வேணுங்கிறவங்க டிஎம் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.